வெல்கம் டு சேனல். இப்போ வால்யூம் 2ல யூனிட் 8ல் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் 5 மார்க். த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் பிளேட் இஸ் மெஷர் as 12.65 சென்டிமீட்டர் இன்ஸ்டீட் ஆஃப் ஆக்சுவல் லென்த் 12.5 சென்டிமீட்டர். 12.5 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல 12.65ன்னு தப்பாக எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதில் எரர் வரப்போகுது. ஸோ ஃபைண்ட் த ஃபாலோயிங் கேல்குலேட் த ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பிளேட். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்குலர் பிளேட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ தப்பான ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அப்போ அதில் இருக்க அப்சல்யூட் எரர் என்னது, ரிலேட்டிவ் எரர் என்னது, பர்சன்டேஜ் எரர் என்னது, மூணுத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா புரியுதா கொஸ்டின்? ஸோ ஒரு சர்க்குலர் பிளேட் வந்து தயாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக எந்த லென்த்தில் வச்சு தயாரிக்கணுங்க, 12.5 சென்டிமீட்டர் வச்சு தயாரிக்கணும். ஆனால் எதை வச்சு தயாரிச்சாங்க, 12.65 சென்டிமீட்டர் வச்சு தயாரிச்சிட்டாங்க. புரியுதா? ஸோ அப்போ அதோட ஏரியா வந்து மாறி தான் வரப்போகுது. ஸோ அதோட எரர்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், அப்புறம் பர்சன்டேஜ் எரர். ஸோ அதுக்கு எதை ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். L of x equal to f of x naught plus f dash x naught x minus x naught இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஏரியா வர சம்மனால ஸோ என் கன்வீனியன்ட்க்கு L ஏன்னு மாற்றிக்கிட்டேன். A of x equal to A of x naught f dash x naught A dash x naught எடுத்துக்கோங்க. ஸோ A dash x naught x minus x naught. ஸோ இந்த AX minus AX naught கண்டுபிடிக்கிறீங்களே, இது பேர் தான் ஆக்சுவல் வேல்யூ. டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கல, அதான் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவல் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க போகிறேன், அப்ராக்சிமேட் வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு என்னென்ன தேவை, A 12.65 ஒன்று தேவை, A 12.5 தேவை. ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு ஆக்சுவல் வேல்யூ. ஸோ என்னென்ன இதில் ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னா ஃபார்முலா πr ஸ்கொயர். ஸோ πr ஸ்கொயர் தான் கொஸ்டின். ஸோ இந்த ஆருக்கு எதை கொடுக்குறேன், நான் 12.65 கொடுக்குறேன். கொடுத்தா ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன் 12.5, அது கொடுத்தா ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ஏரியா 12.65 கொடுத்தா ஒரு ஆன்சர் வந்துருச்சு, 12.5 கொடுத்தா ஒரு ஆன்சர் வந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணுறேன். இது பேர் தான் ஆக்சுவல் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன தேவை, A dash x naught தேவை. சரியா? ஸோ ஏன்றது என்னது, πr ஸ்கொயர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், 2πr ஆரை பண்ணால் dr. ஓகேவா? ஸோ இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ் வந்து 12.65, x naught வந்து 12.5, ரெண்டு மைனஸ் பண்ணால் அதான் dr. ஸோ எக்ஸு எக்ஸ் நாட் dr, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எல்லா வேலையும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ πr ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2πr ஆரை பண்ணால் dr. ஸோ ஆரோட ஆன்சரும் தெரியும். ஸோ ரேடியஸ் 12.5, dr ஆன்சரும் தெரியும். ஸோ சிம்பிளை பண்ணனா எனக்கு என்ன வருது, 3.75 பை. ஸோ இந்த பக்கம் அப்ராக்சிமேட் வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஆன்சர் என்ன வருது, 3.75 பை. நல்லா புரியுதா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன். அப்சல்யூட் எரர் வேணும்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ ரெண்டு ஆன்சர் மைனஸ் பண்ணால் இதுதான் அப்சல்யூட் எரர். அடுத்து ரிலேட்டிவ் எரர் வேணும்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ போடலாம், இல்லை அப்சல்யூட் எரர் டிவைட் பை ஆக்சுவல் வேல்யூ போடலாம். ஓகேவா? ஆக்சுவல் வேல்யூ என்னது, எனக்கு 3.7725 பை, அப்ராக்சிமேட் வேல்யூ என்னது 3.75 பை, கீழே ஆக்சுவல் வேல்யூ 3.7725 பை. புரியுதா? ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 0.0225 பை. ஸோ எதோட ஆன்சர் அது அப்சல்யூட் எரர். ஸோ அதனால தான் ரெண்டுத்தில் எதனா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா பை கேன்சல் ஆகிடும், 0.06ன்னு வந்திருக்கு. இதான் வந்து எனக்கு ரிலேட்டிவ் எரர். பர்சன்டேஜ் எரர் என்ன பண்ணணும், இன்ட்டு 100 பண்ணணும். பண்ணால் எனக்கு பர்சன்டேஜ் எரர். ஸோ ஆன்சர் அது 6%. ஓகேவா? அடுத்து செகண்ட் சம். ஷோ தட் fxy = fyx கொடுக்கணும். அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ எஃப்ன்ற கொஸ்டின் கொடுத்துருக்கான், tan inverse y by xன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு ∂f by ∂x பண்ண போகிறேன். ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. tan inverse டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா differentiate of tan inverse equal to 1 by 1 plus x square. இதான் ஃபார்முலா. differentiate tan inverse ஃபார்முலா 1 by 1 plus x square. ஸோ அந்த கான்செப்ட் படி 1 by 1 plus x அதில் x by y இருக்குது. ஸோ x by y ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ளே இருக்க x y தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ என்கிட்ட என்ன இருக்குது, x இருக்குது, y இருக்குது. இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு y எக்ஸுக்கு. ஸோ எக்ஸை பண்ணால் 1 மிச்சம் இருக்குது 1 by, அந்த 1 by y தான் இது. இப்போ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது x ஸ்கொயர் பை y ஸ்கொயர், எல்சிஎம் எடுத்தா y ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயரு, இந்த y ஸ்கொயர் மேலே போயிடும். ஸோ அதான் y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். ஒரு y கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் y பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். நல்லா புரியுதா? இதான் ∂f by ∂x. இன்னொரு தடவை சொல்கிற கவனிங்க. tan இன்வெர்ஸை பண்ணால் 1 by 1 plus x ஸ்கொயர், எனக்கு x இடத்துல x by y இருக்கனால x by y ஆயிடுச்சு ஹோல் ஸ்கொயர். இந்த உள்ள இருக்க x by y டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு x. எக்ஸை பண்ணால் 1 மிச்சம் 1 by y அப்படியே தான் இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்துங்க. இது x ஸ்கொயர் பை y ஸ்கொயர். எல்சிஎம் எடுத்தா y ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர், டினாமினேட்டர் y ஸ்கொயர் மேலே போயிடும். ஸோ அதான் இது y ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர். ஸோ ஒரு y கேன்சல் ஆயிடுச்சு. சிமிலர்லி ∂f by ∂y பண்ண போகிறோம். ஸோ அதே தான் பண்ணியாச்சு. திரும்பி x by y இருக்கு என்கிட்ட, கரெக்டாக?
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டிஃபரன்ஷியேட் ஒய்க்கு பண்ண போகிறேன். ஸோ மேலே எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. 1/y டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x². ஸோ -x/y². எல்சிஎம் எடுத்துக்கோ. y² + x² / y². y² எங்கே போய்டும், மேலே போய்டும். ஸோ 2 y² கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, -x/x² + y². ஓகேவா. அடுத்து எனக்கு என்ன தேவை, ∂2 f/∂x ∂y தேவை. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன தேவை எனக்கு, ∂2 f/∂x ∂y தேவை. அது எப்படி பிரிக்கணும், ∂/∂x ∂f/∂y பிரிச்சுக்கிறேன். ∂f/∂y ஆன்சர் தெரியும்ல, முன்னாடி சொல்லி பாருங்க, -x/x² + y². இப்போ எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எக்ஸுக்கு. ஸோ யூவியில் போட போகிறேன், u/v. u வந்து -x, v வந்து x² + y². எக்ஸா பண்ணால் 1, ஸோ மைனஸ்னால -1. இது எக்ஸா பண்ணால் 2x, x² y² பண்ணால் 0. ஸோ ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. டிஃபரன்ஷியேட் ஆஃப் u/v யோட ஃபார்முலா vu' - uv'/v². இதான் ஃபார்முலா. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு vu', ஸோ -x² - y² -uv'. ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு, +2x². +2x² x² போச்சுன்னா மிச்சம் ஒரு x² இருக்குது. ஸோ x² - y² x² + y² ² இதான் ∂2 f/∂x யோட ஆன்சர். ஓகேவா. சிமிலர்லி அடுத்து பண்ண போகிறோம், ∂2 f/∂y ∂x கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ∂/∂y ∂f/∂x. ∂f/∂x ஆன்சர் தெரியும். ஸோ y/x² + y². u = y, v = x² + y². y பண்ணா 1, ஏன்னா yக்கு பண்ண போகிறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் எதுக்கு பண்ண போகிறோம், yக்கு தான் பண்ண போகிறோம். x² பண்ணா 0, y² பண்ணா 2y. ஸோ அதே ஃபார்முலா vu' - uv'/v². ஸோ y² 2y² வச்சுன்னா மிச்சம் y². ஸோ ரெண்டு ஆன்சர் சேமாக இருக்கா பாருங்கள். அப்போ ப்ரூவ் ஆகிடுச்சு. புரியுதா. இன்னொரு சம் பாருங்கள். u = log x³ + y³ + z³ find x .∂u/∂x y .∂u/∂y z .∂u/∂z கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ∂u/∂x பண்ணுறேன். லாகை பண்ணால் 1/x நமக்கு தெரியும். ஸோ 1/, ப்ராக்கெட் இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். இப்போ எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸுக்கு. ஸோ x³ பண்ணால் 3x². மற்ற ரெண்டு பண்ண தேவையில்லை, ஏன்னா டிஃபரன்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு தான் பண்ணுறோம். இதோட எக்ஸை சேர்க்க சொல்கிறான். ஸோ எக்ஸை சேர்த்தா 3x³ x² + y² + z³. சாரி, x³ + y³ + z³. சிமிலர்லி ∂u/∂y. ஸோ 1/x³ + y³ + z³ எதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம், y³ பண்ணால் 3y². இதோட y மல்லே பண்ண சொல்கிறான். y மல்லே பண்ணியாச்சு. அப்போ y² y³ மாறிடுச்சு. சிமிலர்லி z பண்ணுறோம். ஸோ 3 தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 3த்தையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா. x .∂u/∂x அதாவது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 3த்தையும் ஆட் பண்ண போகிறேன். 1 + 2 + 3. ஸோ 3த்தையும் ஆட் பண்ணனா டினாமினேட்டர் சேமாக இருக்குல்ல. ஸோ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 3x³ 3y³ 3z³. ஸோ காமனாக 3 வெளில எடுத்தால் இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் ஆன்சர் 3. ஓகேவா. இப்போ பார்க்க போது முக்கியமான சம்மு z = x³ - 3x² y³ கொடுத்துருக்காங்க. வேர் x = s e power of t கொடுத்துருக்காங்க. y = s e power - t கொடுத்துருக்காங்க. s and t belongs to real numbers கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ∂z/∂s வேணும், ∂z/∂t வேணும். ஸோ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ∂z/∂s வேணும்னா எப்படி எதிர பாருங்க, ∂z/∂x ∂x/∂s ∂z/∂y ∂y/∂s. அப்போ z கொடுத்தா இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது தான், ∂z/∂z ∂z/∂s. அதே மாதிரி ∂z/∂t கேட்டாங்கன்னா ∂z/∂x ∂x/∂t ∂z/∂y ∂y/∂t. ஸோ எத்தனை டேர்ம் தேவைப்படுது பாருங்க, 1 2 3 4. இது ஆல்ரெடி ரிப்பீட் தான், 5 6. மொத்தம் எனக்கு 6 டேர்ம் தேவை. 6 டேர்ம் தெரிஞ்சால் தான் இந்த செம்மை நான் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நான் ஒன்று கண்டுபிடிப்பேன். ஃபஸ்ட்டு z கொடுத்துருக்கானா, ∂z/∂x போட போகிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. x³ பண்ணால் 3x², x² பண்ணால் 2x, 2 3 6, 6x y³. yலாம் பண்ணக்கூடாது, yலாம் கான்ஸ்டன்ட் இதில். அடுத்து ∂z/∂y பண்ண போகிறேன். ஸோ இப்போ x வந்து கான்ஸ்டன்ட். ஸோ x³ பண்ணால் 0 ஆகிடும். இந்த y³ பண்ணால் 3 முன்னாடி வந்துடும். 3 3 சார் 9, 9x² y² மைனஸ் இருக்குது, -9x² y². நல்லா புரியுதா. ஸோ இது எக்ஸுக்கு பண்ணுறோம், இது ஒய்க்கு பண்ணுறோம். அதே மாதிரி கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, s e power of t ∂x/∂y எஸ்ஸுக்கு பண்ண போகிறோம். அப்போ t கான்ஸ்டன்ட். ஸோ எஸ்ஸை பண்ணால் 1, e power of t அப்படியே தான் இருக்கும். ∂x/∂t பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி எஸ் கான்ஸ்டன்ட், எஸ் அப்படியே தான் இருக்கும். e power of t பண்ணால் e power of t. சிமிலர்லி y = s e power of -t. ∂y/∂s பண்ணால் எஸ்ஸை பண்ணால் 1, e power of -t அப்படியே இருக்குது. ∂y/∂t. ஸோ எஸ் அப்படியே இருக்கும். e power of -t பண்ணால் e power of -t, -t பண்ணால் ஒரு மைனஸ் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ -s e power of -t. ஸோ எனக்கு தேவையான எல்லா ஆன்சருமே நான் கண்டுபிடிச்சி வச்சிட்டேன். இப்போ எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ∂z/∂s என்ன தேவை, ஃபஸ்ட்டு ∂z/∂x தேவை. ஸோ அந்த ஆன்சர் தெரியும். அப்புறம் ∂x/∂s தெரியும், அந்த ஆன்சர் எழுதிக்கிட்டேன். ∂z/∂y அந்த ஆன்சர் எழுதிக்கிட்டேன். ∂y/∂s அந்த ஆன்சர். ஸோ இந்த 4மே எனக்கு ஆன்சர் தெரியும். 4 ஆன்சர் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கீழே என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எஸ் தானே இருக்குது. ஸோ ஆன்சர் எதில் சொல்லணும், நான் எஸ்ஆர்டியில் தான் சொல்லணும்.
ஓகேவா? ஆனால் எக்ஸ் ஒயில் வரக்கூடாது. ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு என்னன்னு தெரியும்? எக்ஸுக்கு எஸ் இ பவர் ஆஃப் டி. ஒய்க்கு என்ன தெரியும்? எஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் டி. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் வரத்தில் ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஒய் வரத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எக்ஸ் வரத்தில் எஸ் இ பவர் ஆஃப் டி, எக்ஸ் ஸ்கொயர்னால எஸ் ஸ்கொயர் இ பவர் ஆஃப் 2t. எக்ஸுக்கு எஸ் இ பவர் ஆஃப் டி, ஒய்க்கு எஸ் கியூப்னால எஸ் கியூப் இ பவர் மைனஸ் 3t, வெளியே இருக்க இ பவர் ஆஃப் டி. சிமிலர்லி இந்த எக்ஸுக்கும் வைக்கும் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். புரியுதா? இப்போ வெளியில் ஒரு இ பவர் ஆஃப் டி இருக்கா? அந்த இ பவர் ஆஃப் டியை உள்ளே கொண்டு வாங்க. ஸோ ஆல்ரெடி இ பவர் ஆஃப் 2t, இங்கே ஒரு இ பவர் ஆஃப் டி, டோட்டல் ஆயிடுச்சு இ பவர் ஆஃப் 3t. இங்கே அதே மாதிரி இ பவர் ஆஃப் மைனஸ் 3t இதை உள்ளே கொண்டு போங்க. ஓகேவா? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே இதில் கொண்டு வாங்க. ஸோ மைனஸு எஸ் பவர் ஆஃப் 4, இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு நம்மளுக்கு, மிச்சம் இ பவர் ஆஃப் டி. புரியுதா? ஸோ இந்த இ பவர் ஆஃப் டியை ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரோம். 3s ஸ்கொயர் இ பவர் ஆஃப் 3t, இந்த இ பவர் ஆஃப் டியை உள்ளே கொண்டு வரோம். 6x பவர் ஆஃப் 4, ஏன்னா எஸ் கியூப் எஸ் பவர் ஆஃப் 4 இ பவர் ஆஃப் மைனஸ் டி. சரியா? ஏன்னா இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் டி இ பவர் ஆஃப் 2t, இங்கே ஒரு மைனஸ் 3, ஸோ இ பவர் ஆஃப் டி ஆயிடுச்சு. ஸோ இந்த இ பவர் ஆஃப் மைனஸ் டியை மல்லே பண்ணுறோம். இங்கே வந்து ப்ளஸ்லால் அப்படியே மல்லே பண்ணுறோம். ஸோ மைனஸ் அப்படியே இருக்குது. எஸ் ஸ்கொயர் இந்த எஸ் ஸ்கொயர் எஸ் பவர் ஆஃப் 4, இந்த இ பவர் ஆஃப் டி 2 இந்த இ பவர் ஆஃப் 2t கேட்டாச்சு, மிச்சம் ஒரு இ பவர் ஆஃப் மைனஸ் டி. அப்போ இது ரெண்டு ஒரு லைக் டேர்ம்ஸா? ஸோ ரெண்டு ஆட் பண்ணி 15 ஆக்கிட்டேன். ஸோ காமனாக எஸ் ஸ்கொயர் இ பவர் ஆஃப் டியை வெளில எடுக்கிறேன். ஸோ இதை 3 போயிடுச்சு, எஸ் ஸ்கொயர் போயிடுச்சு, இ பவர் ஆஃப் டி போயிடுச்சு, மிச்சம் இ பவர் ஆஃப் 2t மட்டும் தான் இருக்குது. இதில் 3ஆல் டிவைட் பண்ணால் மைனஸ் 5, எஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மிச்சம் ஒரு எஸ் ஸ்கொயர். இ பவர் ஆஃப் டியை வெளில எடுக்கிறோம். அப்போ டிவிஷனில் இ பவர் ஆஃப் டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இ பவர் ஆஃப் டியை வெளில எடுத்தோம்னா கீழே என்ன இருக்குது? ஒரு இ பவர் ஆஃப் டி. இந்த இ பவர் ஆஃப் டி மேலே போனால் இ பவர் ஆஃப் மைனஸ் டி, டோட்டலாக இ பவர் ஆஃப் மைனஸ் 2t. இதுதான் டோ இசட் பை டோ எஸ். அடுத்து நம்ம போட போகிறது டோ இசட் பை டோ டி போட போகிறோம். ஸோ இதுக்கு எத்தனை டைம் தேவை? எனக்கு 4 டைம். என்ன டைமு? டோ இசட் பை டோ எக்ஸ், டோ எக்ஸ் பை டோ டி, டோ இசட் பை டோ ஒய், டோ ஒய் பை டோ டி. இந்த 4 டைம் தேவை. 4 டைம் எனக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். டோ இசட் பை டோ எக்ஸு, டோ இசட் பை டோ ஒய், டோ எக்ஸ் பை டிடி, டோ ஒய் பை டிடி. இதை தவிர எக்ஸு ஒய் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஸோ எல்லா ஆன்சரையும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். இதில் அப்ளை பண்ணியாச்சா? இங்கே என்ன வந்திருக்கு? எக்ஸ் ஒய் வந்திருக்கு. ஆன்சர் இதில் வரணும், எனக்கு டி ஆர் எஸ்ஸில் தான் வரணும். ஸோ எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணுங்கள், போன மாதிரி ஒய்யை ரிப்ளேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே எக்ஸை ரிப்ளேஸ் பண்ணுங்கள், ஒய்யை ரிப்ளேஸ் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ இந்த எஸ் இ பவர் ஆஃப் டியை உள்ளே கொண்டு வாங்க. அப்போ 3, இங்கே எஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு எஸ், டோட்டலாக எஸ் கியூப் ஆகிடும். ஓகேவா? டோட்டலாக எத்தனை ஆச்சு? எஸ் கியூப் உள்ள கொண்டு கீழே கொண்டு வாங்க. அப்போ எஸ் கியூப் ஆகி 3s கியூபு, இ பவர் ஆஃப் 2t, இங்கே இ பவர் ஆஃப் டி, இ பவர் ஆஃப் 3t. அதே மாதிரி இங்கே எஸ் பவர் ஆஃப் 4 இருக்குது, இங்கே வெளில ஒரு எஸ் இருக்குது, எஸ் பவர் ஆஃப் 5 ஆகிடுச்சு. இ பவர் ஆஃப் மைனஸ் 2t, உள்ள ஒரு இ பவர் ஆஃப் டி வரப்போகுது, அப்போ இ பவர் ஆஃப் மைனஸ் டி. சிமிலர்லி இங்கே மைனஸ் 9, எஸ் பவர் ஆஃப் 4, இ பவர் ஆஃப் மைனஸ் டி மைனஸ் எஸ். ஸோ இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 9, இங்கே எஸ் பவர் ஆஃப் 4, இங்கே ஒரு எஸ்சி எஸ் பவர் ஆஃப் 5 ஆகிடுச்சு, இ பவர் ஆஃப் மைனஸ் டி. ஸோ இது ரெண்டும் சிமிலர் டேர்மாக இருக்கா? லைக் டேர்ம்ஸாக இருக்கா? ஸோ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் ப்ளஸ் 3 எஸ் பவர் ஆஃப் 5 இ பவர் ஆஃப் மைனஸ் டி. ஸோ காமன் என்ன எடுக்கலாம்? 3 எஸ் கியூப் எடுக்கலாம். மிச்சம் இருக்குது இதில் இ பவர் ஆஃப் டி. இதில் மிச்சம் இருக்குது ஒரு எஸ் ஸ்கொயர் இருக்குது, ஒரு இ பவர் ஆஃப் மைனஸ் டி இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஒரு 2-3 தரம் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஓகேவா? அடுத்த சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இஃப் e equal to sin inverse x plus y by root of x plus root of y, show that x dou e by dou x plus y dou e by dou y equal to half tan u நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது ஹோமோஜீனியஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸில் கிடையாது. சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ், லாக் இ பவர் ஆஃப் வந்து ஹோமோஜீனியஸில் வராது. ஸோ ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் அங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ sin u equal to x plus y by root x root y. இந்த sin uவை நீங்கள் ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்து எடுத்துக்கணும். எஃப் போட்டு எடுத்துருக்கேன். f equal to sin u. ஸோ கொஸ்டின் எஃப்ல மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், இது ஹோமோஜீனியஸில் இருக்குது. டிகிரி 1 டிகிரி ஆஃப் ஹோமோஜீனியஸில் இருக்குது. நம்ம யூலர் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் எடுத்துலாம் டிஎக்ஸு, ஒய் எடுத்துலாம் டிஒய். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் வருது அங்கெல்லாம் டிஎக்ஸ் கொடுக்குறேன், எங்கெல்லாம் ஒய் வருது அங்கெல்லாம் டிஒய் கொடுக்குறேன். ஸோ இதில் டிஏ காமனாக எடுத்துடலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். இல்லை ரூட் டிஏ காமனாக எடுத்துடலாம், ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஸோ ஒரு டீயில் 2 2 இருக்கும், கட் பண்ணுங்கள். அப்போ ரூட் டி. ஸோ ரூட் டீனா டி பவர் ஆஃப் 1/2. இந்த மேலே வருதா எனக்கு டிகிரி. ஸோ டிகிரினது எனக்கு ஆஃப். ஸோ மிச்சம் இருக்கிறது கொஸ்டின் அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். ஸோ டிகிரி ஆஃப் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆஃப் பை யூலர்ஸ் தியரம். எக்ஸ் டாட் டோ எஃப் பை டோ எக்ஸ், ஒய் டாட் டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப். இதான் ஃபார்முலா. ஸோ எஃப்க்கு என்ன தெரியும்? சைன் யூ. ஸோ எங்கெல்லாம் எஃப் வருதோ அங்கெல்லாம் சைன் யூ போடுங்க. என் என்ன தெரியும்? 1/2. ஏன்னா இதான் என், எனக்கு இதுதான் என். ஸோ என் என்னது? 1/2. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணுறேன். சைனை பண்ணால் காஸ் யூ, யூ பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ இதை மறந்துடுவானுங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சைனை பண்ணால் காஸ் யூ, யூ பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ். சிமிலரி சைனை பண்ணால் காஸ் யூ, யூ பண்ணால் டோ யூ பை டோ ஒய். ஏன்னா இப்போ ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே டிஃபரன்ஷியல் சிம்பிளே கிடையாது. ஸோ சைன் யூ அப்படி எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ 3/8 பை காஸ் யூ பண்ணுங்கள். ஸோ காஸ் கட் ஆகிடும், இல்லை சைன் பை காஸ் டேனாக மாறிடும். ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள், யூலஸ் தியரம் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதை டிகிரி செக் பண்ணிக்கோங்க. 2 2 டிகிரி 1 1 சார் ஆஃப் சேமாக தான் இருக்குது. ஸோ ஹோமோஜினியஸில் இருக்குது. யூலஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். ஸோ எக்ஸ் இடத்துலாம் டிஎக்ஸு, ஒய் இடத்துலாம் டிஒய். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கிற டிஎக்ஸு டிஒய், டிஎக்ஸு டிஒய், டி ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். ஸோ இந்த பவரில் 1/2 இருக்குது, பவரில் 2 இருக்குது. ஸோ 2 - 1/2. ஸோ 2 2s are 4, 4 1 வச்சுல 3/2. ஸோ பவரில் என்ன வந்திருக்கு எனக்கு 3/2. இதான் இதுக்கு டிகிரி. ஸோ யூலஸ் தியரம் அப்ளை பண்ணுறேன். ஃபார்முலா தானே. ஸோ எனக்கு என்ன தெரியும் 3/2. ஸோ ஆன்சர் 3/2 யூ. அடுத்து லாஸ்ட் சம்மு பாருங்கள். இதில் மொத்தமே 7 சம் தான் போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா இந்த சாப்டர்லேருந்து மோஸ்ட்லி 5 மார்க் கேட்குறதே கிடையாது. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 2023 மட்டும்தான் ஒரே ஒரு 5 மார்க் இந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த பப்ளிக் எக்ஸாம் இதுலேருந்து 5 மார்க்ஸ் கேட்டதே கிடையாது. ஸோ ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ v = log x square plus y square by x plus y. Prove that x dot dou v by dou x plus y dot dou v by dou y = 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு லாகில் வந்திருக்கு. அப்போ இது ஹோமோஜினியஸில் கிடையாது. லாக் அந்த போனால் ஈப்பர் ஆஃப் மாறிடும். ஸோ ஈப்பர் ஆஃப் ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டில் எடுத்துக்கோங்க. நான் எஃப்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எஃப் = x square plus y square x plus y. இப்போ டிகிரி சேமாக இருக்குது பாருங்கள், 2 2 1 1. அப்போ ஹோமோஜினியஸில் இருக்குது. யூலஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ் இடத்துல டிஎக்ஸு, ஒய் இடத்துல டிஒய், எக்ஸ் இடத்துல டிஎக்ஸு, ஒய் இடத்துல டிஒய். இல்லை டி ஸ்கொயர் காமனாக எடுத்துருங்க, கீழே டீயை காமனாக எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணலாமா? ஒரு டி இருக்கும். ஸோ டி பவர் என்ன இருக்குது 1. இதுதான் எனக்கு டிகிரி. ஸோ யூலஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எஃப்க்கு என்ன தெரியும் ஈப்பர் ஆஃப் இ, இந்த எஃப்க்கு ஈப்பர் ஆஃப் இ, என்னுக்கு 1, இந்த எஃப்க்கு ஈப்பர் ஆஃப் இ. இப்போ ஈப்பர் ஆஃப் இயை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஈப்பர் ஆஃப் இ தான். இப்போ எக்ஸுக்கு பண்ணுறதுனால டோ வி பை டோ எக்ஸாக மாறிடும். அதே மாதிரி ஈப்பர் ஆஃப் இ பண்ணால் ஈப்பர் ஆஃப் இ தான். ஒய்க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் டோ வி பை டோ ஒய் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் எதாவது டிவைட் பண்ணலாம், ஈப்பர் ஆஃப் இயை டிவைட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் டாட் டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டாட் டோ வி பை டோ ஒய் = 1. புரியுதா? ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் கண்டிப்பாக கேட்குறான். ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்கு. 5 மார்க் வந்து ரொம்ப ரேர். 2023 ஜூலையில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. வேறு எந்த கொஸ்டின் பேப்பர்லையும் இதில் 5 மார்க் வந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.